Hi, good morning to all. Welcome to Investment Achievement. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல என்னென்ன இருக்குன்னா FSL and then Gujarat Pipot Limited and then Manappuram Finance and then Sona BMW, Dabur and Marico. Dabur and Marico ஏற்கனவே சொன்ன ஸ்டாக் தான். பட் வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் ஆயிட்டு பொட்டன்ஷியலா போக போகுது. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க அப்படின்றத தான் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாங்க பை சொன்னா பை பண்ணிக்காதீங்க. நாங்க ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸை தான் வீடியோஸா கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லலாம். ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம் சேனல்ல இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிளாஸஸை லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும், எனது பிரைஸ் ஆக்ஷனை நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணலாம். ஆகஸ்ட் 3 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. லைவ் வெபினார் தான், நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே 6 PM to 8 PM கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் வேணுன்ற நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 3K. ஃபீயை பே பண்ணவங்க ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான குரூப்ஸ் கிரியேட் ஆகிட்டு அதுக்குண்டான ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் கிடைக்கும். நண்பர்களே, பார்க்கக்கூடியவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு டைரக்டா சார்ட்ல போய் பார்த்துருவோம். ஓகே, FSL நம்ம எந்த இடத்துல சொன்னோம்? ஸ்டில் இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு பாட்டம் அவுட்ல சொன்னோம். அங்க இருந்து மார்க்கெட் வந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரேலியை கொடுத்துருக்குன்னா அரௌண்ட் 107% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருச்சு. எனக்கு ஸ்டில் ஹை ஆம் ஹோல்டிங் அப்படின்றதா சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் தெரியுதுங்களா? இந்த மல்டி இயர் வந்து கிளீனா உடைச்சு நிக்க வச்சிருக்கு. இந்த ஒரு லாங் கன்சால்டேஷன் முடிவுக்கு வந்துள்ளது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக் எவ்வளவு தூரத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 350க்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான எபிலிட்டி உள்ள ஸ்டாக், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம் அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். ஃபண்டமெண்டல்ஸ் என்ன எதுன்றது செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு கண்மூடித்தனமா போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் எந்த லெவல்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 220 ஒரு காலம் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஜோனா ஹோல்ட் பண்ணலாம். டார்கெட் வந்து கிட்டத்தட்ட இங்க இருந்து மார்க்கெட் ஒரு 43% இருக்கு FSL அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் இன் GPPL என்ன நடந்திருக்கு? இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் வந்தது. அந்த பிரேக்ல நம்ம சொன்னோம் எந்த இடத்துல ஒரு லாங் கன்சால்டேஷன் உடைக்கும் போது 127ல வாங்க சொன்னோம். ஸ்டில் ஹை ஆம் ஹோல்டிங். இங்க இருந்து எனக்கு வந்து ஒரு 93% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. அண்ட் தென் இந்த லெவலை உடைக்கும் அப்கமிங் டேஸஸ்ல இந்த ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணுங்க. உடைச்சதுன்னா இவனெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்றதா சொல்லலாம். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு லாங் கன்சால்டேஷன், என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. இந்த உடைச்சதுன்னா இந்த ஸ்டாக் பெரிய உச்சத்தை பதிவு பண்ணும். இங்க இருந்தும் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்றதா சொல்லலாம். பிரேக் வந்ததுன்னா ஒரு 73%. அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 268% ஆஃப் ரிட்டர்ன்ஸ்க்கு உண்டு அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு போகலாம். பை அபவ் எந்த லெவலுக்கு மேல வாங்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 250க்கு மேல ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில், நல்ல ஒரு பொட்டன்ஷியலா ஒரு பிரேக் அவுட் போயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது பை பண்ணுங்க. டார்கெட் மேல தூக்கிட்டு போவாங்க. லாங் கன்சால்டேஷன் ஒரு IPOல வந்ததுல இருந்தே சுத்திக்கிட்டு இருக்கிற ஸ்டாக் பொட்டன்ஷியலான ஒரு மூவ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் சொல்லலாம். மணப்புரம் பினான்ஸ் ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து மார்க்கெட் நல்ல கரெக்ஷன் ஆயிட்டு இந்த இடத்துல பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து நம்ம ஒரு 105 ரூபாயில பை பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த 105 ரூபாயில பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வச்ச நண்பர்களுக்கு மார்க்கெட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 110% லாபத்தை கொடுத்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த ஸ்டாக் பொட்டன்ஷியலா மேல போகுமா? இது வந்து ஒரு என்ன சொல்றது, அப்கமிங் டேஸஸ்ல குரூஷியலா வாட்ச் பண்ணுங்க. மண்டே வந்து இந்த ஸ்டாக்கை வந்து விட்டுறாதீங்க அப்படின்றதுதான் சொல்லுவோம். பொட்டன்ஷியலா மேல போகும். ஒரு 225க்கு மேல ஓப்பன் வந்தாவே இந்த ஸ்டாக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டத்தை எதிர்பார்க்கலாம். பிகாஸ் வந்து இது லாங் கன்சால்டேஷன் தெரியுதுங்களா? ஒரு மிகப்பெரிய கன்சால்டேஷனா பிரேக் வருமா? மணப்புறம் வந்து முதலீட்டாளருக்கு ஒரு குஷியான ஒரு ஜோனா கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்களா? இந்த இடத்துலயே ஒரு ஓப்பன் வந்திருக்கு, வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்திருக்கு. என்ன பொறுத்தவரை இந்த ஸ்டாக் வந்து பொட்டன்ஷியலா மூவ் ஆகும் அப்படின்றதான் சொல்லலாம். ஸ்டாக்ல என்ட்ரி போடுறவங்க ஒரு என்ட்ரி எடுத்து வச்சிருந்தாலும் ஹோல்ட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஒரு நியூ என்ட்ரி போறீங்கன்னா ஒரு 200 SL மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் வந்து பொட்டன்ஷியலா போகும். இங்க இருந்து இந்த கன்சால்டேஷனை உடைச்சிருக்கிறதுக்கு 176% வந்து மார்க்கெட் காட்டுது. ஆனா இங்க இருந்து போறவங்களுக்கு ஒரு 62% தான் கிடைக்கும். ஏன்னா லோல வாங்கினவங்களுக்கு தான் இந்த பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எப்பவுமே மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகி ஒரு லோல வரும்போது அக்குமுலேட் பண்ணுங்க. இந்த லோல இருந்து மார்க்கெட் திரும்பும் போது எங்க கன்சால்டேட் ஆகி பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்த பிடிங்க. மார்க்கெட் பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு போகும் அப்படின்றதான் சொல்லலாம். மணப்புரம் பினான்ஸ் இஸ் குட். நல்ல ஒரு பொட்டன்ஷியலான மூவ் எதிர்பார்க்கலாம். மண்டே வாட்ச் பண்ணி பாருங்க.
ஓகே, சோனா பிஎல்டபிள்யூ எந்த ரேஞ்சில் கொடுத்தோம்? ஒரு 500 ரேஞ்சில் கொடுத்தோம். இந்த லோவில் கொடுத்தோம். இந்த மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல எடுங்க, ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலான்னுட்டு அழகா அங்கிருந்து மார்க்கெட் நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. இப்போ அடுத்த ஒரு மூவ்க்கு உண்டான சோனா பிஎல்டபிள்யூ என்ன சொல்றது, ஆட்டோ காம்பனன்ட்ஸ்ல ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்றது சொல்லலாம். இந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு பிரேக் வந்திருக்கு அப்படின்றது தான் சொல்லலாம். தெரியுதுங்களா? கிளீனா வந்து மார்க்கெட் ஒரு ஐ கொடுத்துட்டு அங்கிருந்து ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு ஐ, மறுபடியும் ஒரு பிரேக் அவுட். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி பார்க்கலாமா? தாராளமா இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தான் வருது. பிரேக்கும் வந்திருக்கு. அப்போ என்ட்ரி போறோம். நம்ம ஸ்டாப் லாஸ் எது, டார்கெட் எதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஒரு 700க்கு கீழே இவ்வளவு தூரத்துக்கு விடலாம். பிரேக் பண்ண விடலாம்னா ஒரு 700 ஒரு பிரேக் பண்ண விடலாம். அதுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் உள்ள ரேஞ்சுக்குள்ளார வந்துடும். இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிடும். அப்போ நம்ம ஒரு என்ட்ரி அண்ட் தென் டார்கெட் நம்ம எப்படி கார்னர் பண்ணலாம்? இந்த கன்சால்டேஷனை உடைச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த கன்சால்டேஷனை உடைச்சதுக்கு இதனுடைய டெப்த் அப்படியே தூக்கி வைக்கலாம். எவ்வளவு தூரத்துக்கு போகும்? 832. அப்போ ஒரு ஸ்விங் ரேஷியோக்கு உண்டான ஸ்டாக்கா கட்டாயம் ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்தரா ஒரு 700 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ட்ரி போறவங்க தாராளமா போங்க. டார்கெட் எவ்வளவு தூரம் இருக்கு? நம்மளுடைய டார்கெட்டுக்கும் ஸ்டாப் லாஸ்க்கும் என்ன பர்சன்டேஜ் இருக்கு? ஒரு லாங் பொசிஷன் போறோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளவு இருக்கு, ரிஸ்க் ரிவார்டு என்னன்றது நமக்கு தெரிஞ்சுதான் உள்ள போகணும். சும்மா கண்மூடித்தனமா போயிடவே கூடாது. ஒரு 14% ஒரு டார்கெட், அதுக்கு வந்து ஒரு 2.5% ஸ்டாப் லாஸ். இன்னமும் கொஞ்சம் ஹண்டிங், கொஞ்சம் ஒரு டிப்பு கிடைச்சதா இந்த இடத்துல வாங்கிட்டு இன்னமும் ஸ்டாப் லாஸ் மினிமைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றது, டாபர் அண்ட் மேரிகோ. டாபரை பலமுறை சொல்லிட்டோம். இப்போ ஒரு பொட்டன்ஷியலான ஜோனுக்கு இருக்கா டாபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாபருடைய ட்ரெண்ட் என்ன? நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். இன்னைக்கு ஒரு எஜுகேஷனாகவும் சொல்லலாம். இந்த சைட்வேஸ்ல வந்து பல பேர் வந்து தப்பு பண்றீங்க. இந்த லாங் கன்சல்டேஷன் போச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு வரீங்க. இந்த லாங் கன்சல்டேஷன்ல யார் அக்குமுலேட் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ். இந்த கன்சல்டேஷன்ல யார் வாங்கி ஹோல்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரிட்டர்ன்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது? இங்கேயும் பெரிய ஒரு சைட்வேஸ் தெரியுதுங்களா? இந்த இடத்துலயும் ஒரு பெரிய சைட்வேஸ் போயிட்டு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆனவனே மார்க்கெட் என்னாச்சு? ஸ்கை ராக்கெட். இப்போ அடுத்த ஒரு ஜோனா அமையுமா? அதுக்கு தாங்க சொன்னது, வாங்குங்கன்னுட்டு. ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம் எஃப்எம்சிஜி. இந்த செக்டாருக்குலாம் என்னைக்குமே கிரேஸ் அப்படின்றது தான் சொல்லலாம். அப்போ இந்த ஜோன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் தெரியுதுங்களா? அப்போ இந்த சப்போர்ட் ஜோன்ல வாங்குங்க அப்படின்ட்டு சொன்னோம். அங்க வாங்கினவங்களுக்கே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% லாபத்தை கொடுத்துடுச்சு. நம்ம எதுக்கோசரம் நான் சன் டிவில இருந்து கூட எக்ஸிட் பண்ணிட்டு இதெல்லாம் வாங்க போறேங்க அப்படின்னு சொன்னதுன்னா இந்த கன்சல்டேஷனை உடைச்சது தெரியுதுங்களா? இந்த கன்சல்டேஷன் உடைச்சு ரீடெஸ்ட் வரும்போது இந்த இடத்துல என்ட்ரி போட்டோம், அக்குமுலேட் பண்ணோம். இப்போ வந்து மேஜர் ட்ரெண்ட் ரிவர்சலா ஆகுமா? இந்த ஜோனை உடைக்குமா? இந்த ஜோனை உடைச்சதுன்னா அடுத்த ஒரு மல்டி பேஜர் என்ன சொல்லலாம், அடுத்த ஒரு பொட்டன்ஷியலான மூவை இந்த ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்டாக் எவ்வளவு தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்? பை அபவ். எந்த ரேஞ்சுக்கு மேல வாங்கணும்னா ஒரு 650க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சிச்சுன்னா இந்த ஸ்டாக்கை கையில பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 828க்கு மூவ் ஆகும். அப்போ என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு? நம்ம எந்த இடத்துக்கு மேல வாங்க போறோம்? ஒரு 660லயே வாங்கலாம். 70ல வாங்கினா கூட ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கு ஒரு 23% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா இங்க வாங்குங்க. மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சுனாலும் இங்க வந்து வாங்குங்க. முதல் பகுதியை எங்க பதிவு பண்ணிக்கோங்க, இரண்டாம் பகுதியை எங்க பதிவு பண்ணிக்கோங்க. அப்போ மேரிகோ என்ன ரேஞ்சில் இருக்கு? மேரிகோ மேரிகோ. அப்போ மேரிகோ வந்து அப்போ மேரிகோ பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? கிளீனா ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு சைட்வேஸ் தெரியுதுங்களா? இந்த சைட்வேஸ் யார் அந்த சைட்வேஸ்ல பொறுத்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. இப்போ அடுத்த ஒரு பொட்டன்ஷியலான மூவ் மேரிகோ கிளீனா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றதுதான் சொல்லலாம். இந்த ஜோனுக்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது சொன்னேன், மேரிகோ என்ன பொட்டன்ஷியலா மூவ் ஆகுது பாருங்க அப்படின்னுட்டு நல்லா ஒரு 5% தூக்கி ஒரே ஒரு கேண்டல் பெருமா கோயில் செவ்வறு மாதிரி வச்சாங்க. இங்க ஒரு கன்சல்டேஷனையும் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இப்போ அடுத்த ஒரு டார்கெட் ஒரு என்ன சொல்றது 720க்கு மூவ் ஆகும். அதுக்கு மேல உடைச்சு மேல போகும்போது மார்க்கெட் புதிய உச்சத்தை பதிவு பண்ணும். அப்ப யாருக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ்னா இந்த லோல வாங்குறவங்களுக்கு தான். இந்த லோல வாங்குறவங்க தான். அந்த லோவை ஃபைண்ட் அவுட் பண்ணி வாங்குறது தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்றத சொல்லலாம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க போடுற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ண. நன்றி, வணக்கம்.